மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மதுரையில் தவேகா மாநாட்டிற்காக வைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாநாட்டில் குடிநீர் பிரச்சனை இருந்ததால் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த மதுரையில் தவேகா மாநாட்டிற்காக வைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வராததால் தொண்டர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரையில் தவேகா மாநாட்டிற்காக வைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என தொண்டர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குடிநீர் குழாய்களில் தற்போது வரை தண்ணீர் திறந்து விடாததால் தொண்டர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தவேகா இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில் அங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்காக குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் வரக்கூடிய தொண்டர்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாலைதான் மாநாடு நடைபெறும் என்றாலும் கூட காலை முதலே தொண்டர்கள் குவிந்து வரக்கூடிய நிலையில் அந்த குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என்ற ஒரு புகாரை தொண்டர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது தண்ணீர் வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது இப்பொழுது திறந்துவிடப்படவில்லை. மதியத்திற்கு பிறகுதான் அது திறந்துவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலை முதலே தற்பொழுது தொண்டர்கள் அங்கு குவிந்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இப்போ தண்ணீர் தேவையானது ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வராததால் அவர்கள் தாகத்தில் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தண்ணீர் தேவைப்படும் தொண்டர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அதுவும் போதிய அளவில் விநியோகிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே அந்த குடிநீர் குழாய்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக உடனடியாக அதில் அந்த திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொண்டர்கள் முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.